மகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன். இந்த அரசாங்கம் அது முடியாட்சியாக இருந்தாலும் சரி, குடியாட்சியாக இருந்து மக்களின் அடி தொட்டு ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற நிலையில் இருந்தாலும் சரி, அதெல்லாம் மறக்கக்கூடாது. மக்கள் தான் எல்லாம், மக்களுக்காக தான் மன்னனாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, முடியாட்சியாக இருந்தாலும் கூட இது ஒரு விளக்கறதுக்கு சங்க இலக்கியமே போதும். திருக்குறள் ஒன்று போரும் உலகத்தை அளக்கனாலும் இரண்டடியாள். ஆனால் சங்க இலக்கியத்தில் பாருங்கள், ஒரு தெருவில் போய்கிட்டு இருந்தான், ரொம்ப கிழிஞ்ச சட்டை, பாவமாக இருந்தது. அந்த அரசன் ரொம்ப நல்லவன். அவன்கிட்ட கூப்பிட்டு, என்னய்யா உனக்கு வேணும்னா, நான் உங்களை மாதிரி இருக்கணும் ஒரு நாளைக்காவதுன்னா, ரெண்டு கொண்டாந்து தான் உள்ளே உட்கார வச்சான். அதுக்கு எல்லாத்தையும் தன்னை போலவே எல்லாம் உணவு ஆயிரக்கணக்கில் எதிர்க்க எல்லா உணவுகளும் இருக்குது. மேலே அண்ணாந்து அதை ஆயில் அள்ளி போடும்போது கொஞ்சம் மேலே பாருன்னா, ஒரு கத்தி ஒரு நூலில் கட்டி தொங்க விட்டுக்கிட்டு இருந்தது. உடனே இந்த அண்ணாந்து பார்த்துட்டு எழுந்துட்டான். ஐயோ என்ன அப்படின்ட்டு. ஏன் அண்ணா, இதான்ப்பா ஆட்சி, எல்லாம் இருக்கும். ஆனால் மேலே என்றைக்கு ஆபத்து வருகிறது, அது எப்பொழுது அருந்து விடும் என்ற ஒன்றும் உன்னை அருந்துவதற்கு கூட உனக்கு முடியல இல்லை. அதுபோல தான்ப்பா ஆட்சின்னா. மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருந்தால் அவனுக்கு சில பரிசுகளை கொடுத்து அரசன் அனுப்பி வச்சுட்டான்னு ஒரு கதை சின்ன வயதில் நான் என் பாட்டி ராசாம்மாள் ஆட்சி சொல்ல கேட்டிருக்கிறேன். அதுபோல் தான் ஆட்சி. அதனால் ஏதோ சில பேர் தன்னை பெரிய என்னமோ பெருசாக நினச்சிக்கிட்டு மேலே போயிட்டோமா என்னமா என்னடா பண்ண முடியும்னு சர்வாதிகாரிகள்லாம் சாய்ந்த கதைகள்லாம் பார்த்துருக்கோம். அதனால் வாழ்ந்த காலத்தில் மக்களுக்காக, ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, சமூகத்துக்கு